அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிறகடிக்க சீரியலில் என்ன ப்ரோமோன்னு சொல்லி பார்ப்போம். மீனா பாட்டியோட வீடியோவை எல்லாருக்குமே போட்டு காட்டுறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி கை தட்டுறாங்க. பாட்டி வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்கிறாங்க. விஜயை பார்த்து பக்கத்தில் வந்த பார்வதி நீ கைத்தட்டு அப்படிங்கிறாங்க. பட் விஜயை கைத்தட்டவே இல்லை. எல்லாருமே கைத்தட்டி முத்து விசிலாம் அடித்து என்ஜாய் பண்ணுறாரு. பாட்டி சூப்பர், வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப தத்துவமான கருத்துக்களை நல்லா அழகாக சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு. மீனா நீங்கள் சூப்பராக அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்க, இந்த வீடியோ எனக்கு அனுப்பிவிடுங்க, எனக்கு டெய்லி இதை போட்டு பார்ப்பேன், ஒரு மோட்டிவேட்டிவ் ஸ்பீச்சாக இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுவேங்கிறாங்க. ஓகே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனா நல்லாயிருக்கு மீனா வீடியோ அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையே மீனா நல்லா வேலை பார்த்துருக்காமா அப்படிங்கிறாங்க. ஆமாடப்பா மீனா நல்லா வேலை பார்த்துருக்கா தானே அப்படிங்கிறாங்க. ஆமாடா நல்லா இருக்குடா அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் பார்த்துட்டு விஜய் அப்போ உனக்கு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு உனக்கு கிடைக்காது போலுக்கே அப்படிங்கிறாங்க. அடுத்து மனோஜ் என்ன இவங்க கிஃப்ட் அள்ளிட்டு போயிடுவீங்க போலுக்கு அப்படிங்கிறாங்க. சரி, அந்த ஸ்பீச்செல்லாம் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுமே பாட்டியோட ஃப்ரெண்டுமே நல்லா பேசுகிறேன், எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவம் இதில் தான் நாங்கள் அடங்கியிருக்கு, எங்களுக்கு இதே அனுபவம் தான், ஆனால் நீ ரொம்ப அழகாக சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு பாட்டி நல்லா இருக்கு அப்படிங்கும். எல்லாம் என் பேராண்டி எனக்காக தான் பண்ணியிருக்கான், இது எந்த வயசில் உள்ளவங்கன்னா சாப்பிட்டுக்கலாமா, சுகர் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டுக்கலாமா, அதுக்கு என் பேர் தான் வச்சுருக்கான்னு சொல்லி அவங்க புகழ்ந்து பேசுகிறாங்க. அந்த பாட்டி ரவியை புகழ்ந்து பேசுகிறத பார்த்துட்டு என்ன ரவிக்கு தான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருவாங்க போலுக்கு, நம்மளுக்கு கிடைக்காத போலுக்கே அப்படிங்கிறாங்க. அது பாட்டிக்கு தான் தெரியும் யார் கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி ரோஹிணி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு மனோஜ் பாட்டிக்கிட்ட வராங்க. பாட்டி ரொம்ப டைம் ஆச்சு பாட்டி, நம்மகிட்ட போய் டின்னர் சாப்பிட்றலாமா அப்படிங்கிறாங்க. டே இப்போ தான்டா முழுசாக 3 கேக் முழுங்கினேன் முத்து சொல்லவும். டே அது வேறடா, இது தனியாக டின்னர், இது சாப்பிட்டு தான் ஆகும் நான். பாட்டி அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது என்ன கிஃப்ட்டு, யார் கொடுக்க போகிறீங்க, அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே, அதானே பார்த்தேன், அதுக்கு நீ வாடா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இருடா சொல்கிறேன்டா அப்படின்ட்டு விஜய் நீ போய் ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் போய் கொடுத்துட்றாங்க. பாட்டி சாமி செல்ஃப்லேருந்து எதையோ சாமி கும்பிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இப்போ நான் கொடுக்குற கிஃப்ட்டு நம்மளுடைய குடும்ப பரம்பரையாக வந்தது, 6 தலைமுறையாக பண்ணது, இப்போ எனக்கு அடுத்த தலைமுறைக்கு போகும், அதை கொடுக்குறதுக்காக அதை கொண்டு வந்திருக்கேன்ட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. ஒரு பெரிய தங்க டாலர். அவர் அண்ணாமலைட்ட நான் அப்போதே நினச்சேன் நீங்கள் இதை தான் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் எதுக்குமா அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு நீங்களே பத்திரமா வச்சுருங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இன்னும் நான் எத்தனை காலம் இருக்க போகிறேன்னு தெரியல, எனக்கு அடுத்த தலைமுறைக்கு இது போகணும்ல, அவங்களுக்கு இதோட அருமை பெருமை தெரியணும்ல, அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல, இது எனக்கு எப்படி சேரும் அப்படிங்கிறாங்க. உனக்கு சேருதோ இல்லை, இல்லாட்டும் வீட்டுக்கார அண்ணாமலைக்கு சேர்ந்தாலும் சேரும்னு பார்வதி சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் அப்பயும் எனக்கு தானே வரும்னு விஜயா சொல்கிறாங்க. ஸ்ருதியோட அவங்க அம்மா நீ தானே இருக்கிறதுலே வசந்த பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்காப்போ, அது உனக்கு தானே அந்த கௌரவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மம்மி மற்றவங்கள டிக்ரேட் பண்ணி பேசாத மம்மி அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. பக்கத்தில் மனோஜ் ரோஹிணி இது எவ்வளோ டாலர் இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, இது எவ்வளோ ரூபா தேரும்னு மனோஜ் கேட்குறாரு. அந்த காலத்து தங்கமலவை, அதனால் நிறைய வேல்யூ ஆகும் அப்படின்னு அவங்க பற்றி ஏத்தாப்புல பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாட்டி திருப்பி பேசுகிறாங்க. உறவுகளும் நட்பும் தான் இருக்கலே ரொம்ப முக்கியம், எல்லோரும் பணக்காசு நிறைய செலவழிக்கிறோம், எனக்கு என் மருமக அவ்வளோ பெரிய டிவி வாங்கி கொடுத்தா, நான் வீட்டில் ஊரில் சின்ன டிவியில் பார்க்குறேன், இப்போ பெரிய டிவியில் பார்க்க போகிறேன், ஸோ நான் எல்லார்ட்டையுமே ஊரில் ரொம்ப பெருமையாக பேசுவேன் விஜய், அதனால் உனக்கு கண்டிப்பாக நான் நாளை பண்ணி ஏதாவது ஒன்று செய்வேன் அப்படிங்கி விஜய்க்கு மூஞ்சி அப்படியே மாறிடுது. அடுத்து ஏமாக்கே சாமிக்கு சாத்தின சேலையே எனக்கு வாங்கி கொடுத்துருக்கோம், அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, என் கடைக்குட்டி பேரே ரவி, என் பேரில் ஒரு பெரிய கேக்கே ரெடி பண்ணி அதுக்கு என் பேரே வச்சுருக்கான், அது ரொம்ப சந்தோஷம், ஸ்ருதி எனக்கு செல்லு வாங்கி கொடுத்துருக்கா, ரோஹிணி என்னை அழகுபடுத்தியிருக்கா, மனோஜ் பேரையும் பாருங்கள் எனக்கு நவரத்ன மாலை வாங்கி போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் பாட்டி, அப்போ அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எனக்கு தானா அப்படின்னு மனோஜ் அவசரப்பட்டு கேட்குறாரு. அண்ணா இருடா அம்மா சொல்லுவாங்கடா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பணக்காசு நிறைய செலவு பண்ணி என்னை ரொம்ப திருப்திப்படுத்திருக்கீங்க, எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது, அதை விட முக்கியம் ஒரு மனுஷனுக்கு உறவும் நட்பும், நான் ரொம்ப நாளாக பார்க்க மாட்டேன்னா நினச்சேன், அந்த 2 பேரை என்னோடய நட்பு சொந்தங்களை என் பேராண்டி எனக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான், என்னோடய அனுபவத்தை ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு என் பேத்தி மீனா அது ஒரு வீடியோ போட்டிருக்கா, இந்த வீடியோ எனக்கு மட்டும் முடியாமல் என் பின்னால் வர தலைமுறையும் இதை பற்றி பார்ப்பாங்க, ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்கள பற்றி பேசுவோம். எல்லாருக்கும் படி சைலண்ட் ஆகிடுறாங்க, முகமே மாறிடுது எல்லாருக்குமே. அதனால் என் மனசு பூர்வமாக உணர்வுபூர்வமாக என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தினது முத்து மீனா, அதனால் இந்த பரம்பரை சொத்தை அவங்ககிட்டக்க கொடுத்து அவங்களுக்கு நான் கௌரவப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. எல்லாருமே பயங்கரமாக கைத்தட்டுறாங்க. ஆனால் மனோஜ், ரோஹிணி, அடுத்து விஜயா, பார்வதி இந்த 4 பேர் மட்டும் கைத்தட்டல, மற்ற எல்லாருமே கைத்தட்டுறாங்க. ஸ்டுடியோமாக இதை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி இவங்க பக்கத்தில் போகிறாங்க. பாட்டி பாட்டி நான் ரொம்ப தான் புகழ்கிறேன், எனக்கு வெக்கமாக வருது அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. இருங்க ஃபஸ்ட்டு நம்ம பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுவோம் அப்படின்ட்டு மீனா சொல்லுவோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டிங்கையும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு அண்ணாமலை சீக்கிரமாக உள்ளே ஓடி போய் மலர் எடுத்துகிட்டு வராரு. இந்தாங்கம்மா இதை போட்டு அர்ச்சனை அவங்களையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, இங்கே தீர்க்காயசாக இருங்க நல்லா இருங்கன்னு அவங்க அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அடுத்து அந்த இதை கொடுத்துட்றாங்க. அதை கொடுத்துட்டு இதை நீங்கள் டெய்லியும் பூஜை ரூமில் வச்சு டெய்லியும் பூஜை பண்ணணும், இதை பத்திரமா வச்சுருக்கணும், எந்த காலத்துலையும் நீங்கள் இதை விற்கவே கூடாது, உங்களோட அடுத்த தலைமுறைக்கு இதை நீங்கள் பத்திரப்படுத்தி கொடுக்கணும், இது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி பாட்டி கொடுக்குறாங்க. மீனாவும் வாங்கிட்டு அதை கண்ணில் வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ரூமை கட்டுறாங்க.
ரூமில் வந்து மீனை இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. முத்து உள்ளே வரவும் அழகாக இருக்குல்ல, இது நான் சின்ன வயசில் பாட்டி பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுவாங்க, நான் போய் அப்பப்போ எடுத்து பார்ப்பேன். அதுக்கே பாட்டிக்கிட்ட வந்து சுளின்னு பயங்கரமாக அடி விழும். அப்போல்லாம் நான் இதை பார்த்து ரொம்ப ரசித்ததோடு சரி. இப்போ பாட்டி கையாலேயே இதை நான் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப பத்திரமா வச்சுருக்கணும் மீனா, டெய்லியும் பூஜை பண்ணிவிட்டு டெய்லி ரூமுக்குள்ளே வந்து பீரோவில் வச்சு பூட்டிடு சரியா அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னே. ஆமாம், அந்த திருட்டு பையன் மனோஜ் இருக்கிற இடத்துல நம்ம தங்க நகையவே கவரிங்காக மாற்றிட்டியா, இதெல்லாம் ஏமாத்துறோம், இதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற கடமை நம்மகிட்ட இருக்குது, அதனால் ரொம்ப கவனமாக வச்சுக்கோ. அதுவும் இந்த மனோஜ் பையன்ட்டு ரொம்ப கவனமாக வச்சுருக்கோன்னே. சரிங்க, நான் பீரோவிலே வச்சு 2 பீரோவில் வச்சு பூட்டிடுறாங்க. சரி, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, பாட்டி ஊருக்கு கிளம்புற வரைக்கும் வீட்டில் எதையும் பற்றி பேசாதீங்கன்னே. நீ அது சொன்னதுனால தான் பேசாமல் இருக்கேன். நாளைக்கு காலையில் மட்டும் பாட்டி கிளம்பட்டோம், இந்த வீட்டில் ஒரு பெரிய பஞ்சாயத்தே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. நீங்கள் அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு ஏதாவது தாமதம்னு குதிக்காதீங்க சரியா அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் இருமீனா, நீ சொன்னதுனால பாட்டிக்காக தான் என் கையை கட்டு போட்டுட்ருக்கேன், நாளைக்கு மட்டும் விடியிட்டு அதுக்கப்புறம் இருக்கு பாரு அந்த மனோஜ் பையலுக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து விடிஞ்சிருது. பாட்டி வந்து காலில் கொண்டு போய் விடுறாரு முத்து வந்து. ஆனால் பாட்டி வந்துட்டு, டேய் நான் ரொம்ப மன நிறைவோடு போகிறேன்டா, ஊரில் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்குமே வந்து பிறந்தநாள் விழாவை நான் காட்டணும், ஸோ மீனா வந்து வீடியோ அனுப்ப சொல்கிறா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அனுப்பிடலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்பர் வாங்கிட்டேனே, வாங்காமல் இருப்பேன்னா நம்பர்லாம் வாங்கிட்டேன், டெய்லியும் ஃபோன் போட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருக்காளுங்க அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி, இந்த பழக்குறில் ஒரு ஃபோன் உனக்கு கிஃப்டாக கொடுத்துச்சு பார்த்தியா, அதை யூஸ் பண்ணு, அதில் வீடியோ கால்லாம் சூப்பராக தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிடா பேராண்டி அப்படின்ட்டு சரி நிறுத்து அப்படிங்கிறாங்க. வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. ப்ளேஸும் வந்துடுது. பேக்கெல்லாம் எடுத்துடுறாங்க. என்ன பாட்டி எதுவும் வாங்கணுமா திங்ஸ் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, உனக்கு மீனாவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு பிரச்சனை அப்படிலாம் ஒன்றும் இல்லை எங்களுக்குள்ள, இப்போலாம் அவளை நான் திட்டுறது கூட இல்லை தெரியுமா, அவள் தான் என்னை திட்டுறான்னு. திட்டுல எல்லாம் வாங்கிக்கோடா, இப்போ தான்டா நீ அப்படியே மாறி வர, இந்த மூஞ்சை பற்றி எனக்கு தெரியாதா, உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேல, எதுக்கு உன் மூஞ்சி எப்படி வரும்னு, உங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அது எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் உங்கள் அம்மா பலபடி திட்டிகிட்டு இருக்காரானே. அம்மா விடு பாட்டி, அம்மா எப்பயும் போல திட்டுறது தானே அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னடா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டின்னு. இல்லை பாட்டி, உனக்கு பிறந்தநாளுக்கு ஒரு வாங்கணும்னு நினச்சேன், அது வாங்க முடியாமல் போச்சுன்னு. எதுவுமே என்னடா வேணும், என் ஃப்ரெண்டை ரொம்ப நாளாக பார்க்க நினச்சேன், 2 பேர் கூட்டிகிட்டு வந்து காமிச்சு எனக்கு அவ்வளோ மனசு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்களா, அப்புறம் என்னடா ஒன்று. இல்லை நீ சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்க, ரொம்ப நிறைய தியாகம் பண்ணியிருக்க, உனக்காக ரெட்டை விட செயின் வாங்கணும்னு ஆசைப்பட்டேனே. செயினா எனக்கு அடப்போடா போய் தீக்கிறா, நீ கொடுத்த கிஃப்ட்டே ரொம்ப நல்லா இருக்குடா, எனக்காக எதுவும் செலவழிக்க வேண்டாம், இனிமேல் நீ எதுவும் வாங்குறதா இருந்தால் உன் பொண்டாட்டிக்காக வாங்க, உனக்குன்னு ஒருத்தி வந்திருக்கா, அவளுக்கு எதுனாலும் செய்யடா அப்படிங்கிறாங்க. பொறுப்பாக நடந்துக்கோன்னு சொல்லி இன்னொரு பொறுப்பு முக்கியமானது இருக்குன்னு. அதே என்ன பொறுப்பு பாட்டி அப்படிங்கிறாங்க. வேறு என்னடா, மீனாவோட தங்கச்சி சீதா இருக்காள், அவள் படிப்பு முடிக்க போகிறா, அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது உன்னோட முக்கியமான கடமை இல்லை. அவன் தம்பி ஒருத்தன் இருக்கேன், அவன் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கா, சின்ன பையன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் நான் சின்ன பையன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா, அவன் இந்த பெரியவங்களோட சேர்ந்து தானே சுற்றிட்டு இருக்கான், அதனால் சொன்னேன் பாட்டி அப்படின்னு சொல்லி அப்படியே மேனேஜ் பண்ணிடுறாரு. இருந்தாலும் அவங்க குடும்பம் உன் குடும்பம் தானடா, அவங்களே நீ தானடா பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அதெல்லாம் பார்த்துடலாம். நல்லபடி பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறாரு அவர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீட்டில் பயங்கர கோவத்தோடு வந்து கேட்டெல்லாம் திறக்கிறாங்க. அடுத்து மனோஜ் ரோஹிணி 2 பேரும் கிளம்புறாங்க. ரோஹிணி இன்னைக்கு எனக்கு கூட கடைக்கு வரையில ஷோரூமுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், ஆல்ரெடி எனக்கு பார்லர் ஒர்க் இருக்குது, நீ நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு நான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அங்கே வந்துக்கிறேன்னு. இந்த மந்த்து ஃபுல்லாமே அவ்வளோவா சேல்ஸே இல்லைன்னு. ஏன் இப்படியே நீ யோசிக்கிற, ஆல்ரெடி 1 லேக் கிட்டக்க நீ தான் ப்ராஃபிட் பார்த்துட்டே அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்த்துட்டேன், இருந்தாலும் அதோடு நான் நிற்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து அவர் முத்து உள்ளே வந்துடுறாரு. எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன கேள்வி, இந்த நேரத்தில் எங்கே போவோம், ஷாப் தான் போகிறோம், எங்களுடைய ஒர்க் பார்க்க வேண்டாமான்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. இல்லை வீட்டில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது இருங்க அப்படிங்கிறாங்க. என்னடா வேலை பார்க்க நேரத்தில் என்னடா சொல்கிறேன்னே. அதெல்லாம் இல்லை, எங்களால் லேட் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்பணும்னு சொல்லி ரோஹிணி சொல்லுவோம். டகார்னு கதவுலாம் பூட்டிடுறாரு. என்னடா புதுசாக கதவுலாம் போட்டுறேன்னு. அப்பா அம்மா ஸ்ருதி ரவி எல்லோரும் இங்கே வாங்க, மீனா இங்கே வா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட்றாரு. என்னடா நாங்கள் வேலைக்கு போக வேண்டாம் பண்ண, இருடா நீ பெரிய அப்படியே வேலைக்கு போயிடும் போது இந்த பஞ்சாயத்து மூடிடா அப்படிங்கிறாங்க. அந்நேரம் ஸ்ருதி வந்துட்டு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு ரவி, வாசிக்கிறோம் போல் அப்படிங்கிறாங்க. இந்த பல குரல் உன் குரலில் போய் பேர கூட வீட்டில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துடுறாங்க. மீனா எடுத்துகிட்டு வாங்க, மீனா நகையை இட்டு வந்துடுறாங்க. மனோஜ் அவங்க அம்மா கிட்ட வந்து நின்று திருத்துன்னு முடிச்சுக்கிறாங்க. மீனாவும் நகையை கொண்டு வந்து இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்கவும், என்னடா இதுன்னே. அப்பா பஞ்சாயத்து இதில் தான் இப்போ இருக்குது அப்படின்னு நகையெல்லாம் தட்டாருட்டு, எதுக்குடா நகையை கொண்டு வந்து இங்கே வைக்கிற அப்படின்னு ரவி கேட்குறாங்க. இருங்கப்பா சொல்கிறேன் நான் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. மாமா அந்த நகையெல்லாம் வாங்கினது நான் கழுத்தில் போடணுமோ, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுமோ, இல்லை நான் நகையை வச்சு வேறு எதுவும் வாங்கணுமோ அப்படிலாம் நினைக்கல. இந்த நகையை நாங்கள் விற்றுட்டு பாட்டிக்கு ஒரு ரெட்டை வடை செயின் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைக்காக தான் நாங்கள் போனோம். பட் ஆனால் கடையில் போய் எங்களை வந்து இந்த நகை வந்து போலீஸ் கூப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த நகை வந்து கவரிங்க, இது வந்து நீங்கள் ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் பாட்டிக்கு நீங்கள் எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வர வந்தீங்களா, அப்போ அதுக்கு என்னதான் காரணம் அப்படிங்கிறாங்க.
இதாங்க பாட்டிக்கு நாங்கள் வாங்கறதுன்னு போனதுக்கு அப்புறமா சொன்னாங்க, இந்த நகை கவரிங் இது எப்படி கவரிங்காக மாறிச்சுங்கிறது நீ தான்ப்பா எனக்கு கேட்டு சொன்ன. இந்த வீட்லேயே ரொம்ப நியாயமான நீதியாக பேசுகிற நீ தான்ப்பா. நீ தான் இந்த பஞ்சாயத்து ஒன்று பண்ணி கொடுத்து பைசல் பண்ணணும்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. விஜயா என்ன இது என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னங்க என்கிட்ட கேட்குறீங்கன்னு. ஆமாம் இவ்வளோ நாளாக உங்ககிட்ட தானே அந்த நகை இருந்துச்சு, அப்போ உன்கிட்ட தானே கேட்க முடியும்னு. எனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒருவேளை இதை கவரிங்காக கொடுத்து தான் நீங்கள் ஏமாற்றிட்டீங்களா? ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தவிட வைக்க போய் தங்கம் வந்துச்சு, அது மாதிரி கவரிங் நகை கொடுத்து தங்க நகை வந்துன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களோ அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க அம்மா வீட்டில் போட்டது ஒருவேளை நான் கவரிங் நகையை தான் போட்டாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி விஜய் அப்படியே அதை மீனாவோட அவங்க அம்மா வீட்டு பக்கமாக பிளேட்டை மாற்றுறாங்க. ஸோ இந்த இதை வந்து மனோஜ் தான் வச்சாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.